யோவான் 16:33 படிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். நமக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற போது பாருங்க, எல்லா மக்களும் புலம்புறது என்ன, ஏன் தான் இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை படைச்சி வச்சு இந்த மாதிரி பாடாப்பட வேண்டியிருக்கு. இதுக்கு நம்ம பேசாமல் பிறகாமே இருந்திருக்கலாம், அந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அப்படி நினச்சிருக்கீங்க? ஓப்பனாக நினச்சிருக்கோம். நினைக்கலன்னா நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த நினப்பு வராமல் இருக்கவே இருக்க. அப்போ பாருங்கள், நான் கூட அநேக நேரங்களில் பாருங்கள், உங்களுக்கே எப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் இருக்குங்கிறத நீங்களே யோசித்தாலே தெரியும். ஏன்னா மேய்ப்பனை வெட்டினால் ஆட்டுக்கூட்டங்கள் சிதறடிக்கப்படும் சொல்லி யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளோ எதிராக எவ்வளோ பிரச்சனை கொண்டு வருவோம். ஆனால் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் எங்களோடு இருப்பதால் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆமென். அவர் தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியுது. அதுவும் இப்போ இருக்கிற லாஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸ். அதுவும் சாதாரணமாக இல்லை, பயங்கரமாக பெருசாக நடக்குது. என்னென்னு கேட்டால் இப்படி தான் இருந்தது. ஏன்னா நம்ம உலகத்தை கெடுக்கிறதுனால அது நம்மளே கெடுக்குது. நம்ம எல்லா இடத்தையும் ஸ்பாயில் பண்ணி, எல்லா இடத்தையும் மரங்களை வெட்டி, ஏரி காரம் குளை எல்லாத்தையும் வீடு கட்டி இப்படி வச்சுன்னா அது என்ன பண்ணுது? அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக செயல்படாது. புவி வெப்பமயமாகிறதுனால அது ஒரு பக்கம் என்ன நடக்குது? மழை பெஞ்சாலும் ஓவராக பெய்யுது. மேக வெடிப்பெல்லாம் நடக்கிறது காரணமே இப்போ அதனால தான். புவி வெப்பமயமாகுது. ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க, சென்னை அடுத்து சீக்கிரமாக முங்க போதே, நீங்களாம் தப்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஐயோ, ஒவ்வொரு தடவையும் நம்மளை வேறு பயமுறுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் அதை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு பக்கம். நியூஸ் எல்லாம் பார்க்க வேண்டாங்க, என் வாழ்க்கையே பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் நீங்கள் எதுக்கு நியூஸை பார்த்து சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் எப்படி சுனாமி அடிக்குது தெரியுமா? என் வாழ்க்கையில் எவ்வளோ வெள்ளம் அடிச்சிட்ருக்கு தெரியுமா? என் வாழ்க்கை நிலநடுக்கம் வந்துட்டுருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையே ஒவ்வொரு நிமிஷமும் எரிமலை மாதிரி பொங்கி வழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு பர்சனலாக அவங்கவுங்களுக்கு கவலை. ஆனாலும் இந்த வசனம் தேவன் உங்களுக்கு சொல்கிறாரு, உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள். ஏனென்றால் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஜெயிக்க போகிறேன்னு சொல்லலை, உங்களுக்காக ஜெயிப்பேன்னு சொல்லலை, ஜெயித்தேன். ஹல்லேலூயா. வேறு எந்த இடத்துல இந்த கேரண்டி கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். அந்த ஜெயித்த தேவன் நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்கு நம்ம கூட இருக்கார்? அப்போ நம்மளை ஜெயிக்க வைக்க. அப்போ எத்தனை பேருக்கு ஜெயம் நம்முடையது என்று ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது? ஏனென்றால் நம்ம தேவனுடைய பேரே யெகோவா நிசி. நம் தேவனுடைய பேரே அப்படின்னா என்ன? வெற்றி தரும் தேவன். ஆமென். அப்போ இந்த யெகோவா நிசியே நமக்குள்ளே இருக்கிறாருன்னா வெற்றி வராமல் இருக்கவே இருக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். பைபிளில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பைபிளில் பிரச்சனைகள் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் இருந்து ஒரு பைபிள் இருக்குன்னா அது எப்படிப்பட்ட பைபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் பைபிளே ஆதியாகமம்லேருந்து எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் எடுக்கிறோம். இது நல்லா இல்லை, இந்த பிரச்சனை நல்லா இல்லை, இதை எடு சரி. அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் ஆதியாகமம் 2வது வசனத்தையும் நம்ம எடுக்கணும். ஏன்னா என்ன வசனம் போட்டிருக்கு? ஆதியாகமம் 1:2 ஃபஸ்ட்டு 1 என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். அடுத்து 2வது வசனத்திலேயே பிரச்சனை. 2வது வசனத்திலேயே ஆமாம் தான் இல்லையா? சிருஷ்டித்தார், நல்லா தான் இருக்குது. 2வது வசனத்தில் என்ன வந்துருச்சே? என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் நிறையா சொல்கிறாங்க. அந்த ஒரு வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அது நமக்கு தேவை. நமக்கு எது வேணுமோ அதை வெளிப்படுத்தியிருக்காரு. நமக்கு நல்லாவே தெரியும், இப்படி தான் நல்லா உலகத்தை படைச்சிருப்பாரு, இப்படி தான் மக்களை உருவாக்கியிருப்பாரு, இப்படி தான் கெட்டு போயிருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. எத்தனை உலகம் படித்து எத்தனாவது உலகத்தில் நம்ம இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் இலைப்படைவதுமில்லை, சோர்ந்து போவதில்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த நான் இலைப்படைவதுமில்லை,
சோர்ந்து போவதும் இல்லை. ஒரு இதுக்கு நம்ம யோசிச்சா கூட சொல்கிறேன், நம்ம தான் கெடுத்து குடிச்சோராக்கியிருப்போம், ஆனால் அவர் சோர்ந்து போகிறதில்ல, இலைப்படையது இல்லைங்க. 2வது வசனத்திலே பிரச்சனை. உங்களுக்கே எப்படி இருக்கும் இவ்வளோ? ஏன்னா நம்மளை மாதிரி ஏதோ வீடு கட்டிட்டு ஏதோ பிரச்சனை வந்துச்சு இல்லை, இவ்வளோ பெரிய உலகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ அவருடைய வல்லமை யூஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ ஞானத்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஒரே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அரை கிரவுண்டில் கூட வச்சுக்கோங்க, ஒரு 2 சென்ட்டில் வீடு கட்டுறதுக்குள்ளேயே நம்ம 1008 பிளான் போட வேண்டியிருக்கு. எந்த இடத்துல கிச்சன் வரணும், எந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல இப்படி வைக்கலாமா, அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அதுக்கு எந்த இன்ஜினியரை கூப்பிடலாம், இல்லை கொத்தனாரை கூப்பிடலாம், தேவைப்படுதா இல்லையா? அண்ணன் மூடி திறந்து நடத்துகிற வீடு வந்துடுதா? தேவன் பாருங்கள் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காரு. அந்த 7 நாள் கிரியேஷன்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம்ல, அப்படி தானே? ஆனால் இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கிட்டு அடுத்த 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஒழுங்கின்மை, வெறுமை. அப்போ ஒன்றுமில்லாமல் போச்சு, வெறுமை, எம்டியாக போச்சு, எல்லாமே ஒழுங்கின்மையாக இருக்குது. அப்படியே ஒன்று. இப்போ நிலநடுக்கெல்லாம் வந்தோடனே அந்த இடத்த காமிக்கிறாங்க பாருங்கள், நிலச்சரி வந்தோடனே அந்த இடத்த காமிக்கிறாங்க, இங்கே இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் மேப்பில் இப்படி ஆகிப்போச்சு, நாங்கள் ட்ரோனில் காமிக்கிறோம் பாருங்கள், இப்படி இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு. இப்படி தான் ஒழுங்கின்மை, வெறுமை. எங்கே? உலகத்தில். இங்கேயே பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பைபிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். 2வது வசனத்தை தூக்கணும். ஆதியாகமம்ல 1, 2 தூக்கணும். அதுக்கடுத்து வருது என்ன ப்ராப்ளம் வருது? ஏவாளே பிசாசு வந்து பேசுகிறான், நீ எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு போய் தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு, நீ இதை சாப்பிட்டுட்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருவ தெரியுமா, தேவனை போல மாறிடுவேன். ஆனால் அந்த ஏவாளுக்கு தெரியல, நான் தேவனை போல தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லியிருக்கார்? தேவன் நம்மளுடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக. அடுத்து மண்ணால் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். வேறு எந்த கிரியேஷன்ஸுக்குமே இந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஒன்லி ஹியூமன்ஸ் மட்டும்தான் தேவனை போல உருவாக்கப்பட்டவங்க, தேவனுடைய சாயலினுடைய ரூபத்தின்படி. அப்போ ஆல்ரெடி அவன் எப்படி தான் இருக்கிறா? ஏவாளோ ஆதாமோ தேவனை போல தான் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசு வந்து பாருங்கள் என்ன பண்ணுறான்? வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறதுல அவன் நம்ம எப்பவுமே பிசாசு வந்து டைரெக்டாக கத்தியை காமிச்சு இப்படி செய் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படி சொன்னால் நம்ம தான் உஷாராயிருவோம்ல. அப்போ என்ன சொல்லுவான்? நம்மளுக்கு நல்லது சொல்கிற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப நல்லையா, நான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு, இப்படி பரிதாபப்படுற மாதிரி, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரி, உங்களை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி, தேவனோடு அவன் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி வந்து பேசினாதான் நம்ம மடங்குவோன்னு அவனுக்கு தெரியும். இதுதான் வஞ்சனை, இதுதான் வஞ்சனை. இப்போ கூட எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம் பாருங்கள், வஞ்சனைக்கு சொல்லவே வேண்டாம், ஏமாத்துறாங்க, ஈஸியாக ஏமாத்துறாங்க. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ இடங்களில் ஏமாற்றப்படுறோம். அவ்வளோ தூரம் மேட்சிங்காக போட்டு வைக்கிறாங்க. எப்படிங்க இது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டூப்ளிகேட்டு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதே போல் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் என்றைக்குமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கு மட்டும் காமிச்சேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10 பார்த்தோம் இல்லையா? அவனுடைய 3 வேலை என்னது? இத்தனை பேருக்கு கிளியராக புரியுது? இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதத்தை திருடிட்டா, இல்லை பறிச்சிட்டா, இல்லை ஏதாவது நெகட்டிவாக மரணத்துக்கு என்ன காரியம் நடந்தா யாரைத்தான் பார்க்கணும்? பிசாசு. நம்ம எப்படி நம்ம மனசில் வந்து இந்த உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருக்கு, கடவுள் ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டாரோ தெரில, உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கடவுள் பண்ணிட்டாரோ தெரில, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கவே மாட்டேன், கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரில, உனக்கு மட்டும் இப்படி எழுதி வச்சுட்டார் போல் தலையெழுத்த. அதே கேள்வி தான். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் சரியில்லை, உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ரவுடித்தனம் பண்ணுது, ஒரு ஜெயிலுக்கு கொலை பண்ணிகிட்டே போயிடுது, உங்களை பார்த்து கேட்குறாங்க, இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு கொலைக்காரனை வளர்த்து வைப்பீங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாராவது பிள்ளையை கொலைக்காரனாக வளர்ப்பாங்களாங்க? யாராவது பெற்றுட்டு இப்படி ஒரு ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக வளர்ப்பாங்க? நான் எவ்வளவோ சொன்னேங்க, சொல்லுவீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் பிறக்கும் போது நீ கொலை பண்ணணும் சொல்லி சொல்லி தான் வளர்க்குறீங்களா? அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பாவம் செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஏன்னா இந்த பாவம் வந்து தாயின் கற்பத்திலே உருவாக்குறது தாவீதுன்னு சொல்கிறார். அந்த பாவம் வந்து ஆதியாகமம்ல ஆரம்பித்தது, அது அப்படியே உள்ளே வருது இல்லையா? யாரும் பொய் சொல்ல தேவையில்லை, சொல்லித்தர தேவையில்லை. அடுத்து யாரையும் கெடுக்க சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, இப்படி பண்ணு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு யாரும் டியூஷன் வச்சு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. எது சொல்லித்தர வேண்டியது இருக்குது? டிசிப்ளின் பண்ண சொல்லித்தர வேண்டியிருக்கு, மாரல் வேல்யூஸ் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாத, இச்சிக்காத, மதி,
இதுக்கு தான் நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வருதா இல்லையா? உங்களுக்கே தெரியும். அதுக்கு நீங்கள் காரணமா? நீங்கள் சரியாக வளர்க்காதோ, இல்லை அவங்க மேலே அன்பு காட்டாதோ, இல்லை அவங்கள கேர் பண்ணாமல் இருந்தது தான் காரணமானா இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்டருக்கு படிச்சுட்டோம் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? எங்க நான் டாக்டரு ஏன்ட்டு நீ எப்படி காய்ச்சல் வந்துடுன்னு பார்த்துருவோம். ஒரு அவேர்னஸாக வேணால் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு காய்ச்சல் வராமல் இருக்குமா என்னைக்காவது? இல்லை சளி பிடிக்காமல் இருக்குமா? என்ன டாக்டரே இப்படிதான் நிறைய பேர் எனக்கே வந்துச்சு தெரியலையே, கடவுள் எனக்கே விட்டாது தெரியலையே. இந்த கிறிஸ்டிங்கிற பேரில் இருந்துட்டா மட்டும் உனக்கு எதுவும் வராமல் இல்லை. டாக்டருக்கு படித்த அந்த நாலேஜை அவங்க ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும், எவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும், இப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏதோ விதத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அட்டாக் ஆகிடுது. எத்தனை டாக்டர்ஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது காரணம் என்ன? இந்த உலகமே ஒரு விழுந்து போன உலகமாக இருக்கிறது. அதுக்கு பிசாசு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறான். ஆகவே அவன்கிட்ட காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் தேவன் தான். அப்படி அவரை நம்ம நம்பி போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய கோஆப்ரேஷன் அவர் கூட 100% கொடுக்கறது இல்லாதனால எங்கேயாவது சில விஷயங்கள் மிஸ் பண்ண வேண்டியதாகி போயிடுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஒன்று அதை ஜெயிக்க வைப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பைபிள் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே ஆரம்பிச்சிருச்சு? ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஒழுங்கின்மை வெறுமை. அந்த ஒழுங்கின்மை வெறுமை ப்ராப்ளம்ஸை பார்க்குறீங்க. அந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு தேவன் இப்போ நம்மலாம் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா என்ன நினச்சிருப்போம்? எதுக்கு தேவையில்லாத வேலை, எத்தனை தடவை நல்லா உருவாக்குனாலும் இவங்க ஒன்றுமெல்லாம் பண்ணிடுறாங்க, அதனால் பேசாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை நம்ம ஹெவனை மட்டும் நல்லா மேனேஜ் பண்ணோமா, ஏஞ்சல்ஸை மட்டும் நல்லா வச்சோமா, நம்ம வாட்டில் உட்காந்தோமா, நிம்மதி இருந்துட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு தான் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நினைப்போம். ஆனால் அவர் விட்டாரா? என்னங்க, ஆதியாகமம் 1 விட்டுருந்தாருன்னா இத்தனை போல பெரிய பைபிள் உங்களுக்கு வந்திருக்காது. அவர் என்ன பண்ணுறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுதான் நம் தேவன். அவர் எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறவர் இல்லை, ஓடுறவர் இல்லை, ஒளிவர் இல்லை, சோர்ந்து போகிறவர் இல்லை, இலைப்படுவர் இல்லை. நம்ம சோர்ந்து போயிடுறோம், இலைப்படைஞ்சிடுறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எது வேணுமோ அதை பேசுகிறார். இருள் இருக்கா, வெளிச்சம் வரட்டும் பேசுகிறார். ஒழுங்கின்மை இருக்கா, வெறுமை இருக்கா, என்ன வேணும் பேசுகிறார். மறுபடியும் 7 நாள் 6 நாளில் வித்தின் 6 days எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சிடுறார். 7th day ரெஸ்ட் எடுக்கிறார். இந்த தேவன் தாங்க உலகத்தை ஜெயித்த தேவன். ஆமென். இந்த தேவன் பழைய ஏற்பாட்டில் மட்டும் அப்படி பண்ணலை. அடுத்து ஆதாமியவாள் இழுத்து விட்ட அந்த பிரச்சனையை அடுத்து நீங்கள் பைபிள்லேருந்து டெலீட் பண்ணிட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்சு பைபிளே இருக்காது அப்படி எல்லா ப்ராப்ளம்ஸும் டெலீட் பண்ண. அடுத்து காயின் ஆபேல் கொலை ப்ராப்ளம் வருதா? இப்படி கணக்கு போட்டு பாருங்கள், தேவனுக்கே எவ்வளோ ப்ராப்ளம்னு. ஆரம்பத்துலேருந்து ஒருத்தனும் ஒன்றும் பேச்சு கேட்குறது கிடையாது. யாராவது எனக்கு அவர் நிலைமை இருந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். தேவனே, எங்களுக்கு ஒரு கவலை, உங்களுக்கு 1000 கவலை. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை மேனேஜ் பண்ணி ஒருத்தனும் ஒரு சொன்னோடையும் கேட்குறது கிடையாது, கீழ்படுகிறது கிடையாது. அப்புறம் அவர்கிட்டயே புலம்புறது, ஏன் எனக்கு எப்படி இருக்குது, ஏன் எனக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் அவர் சொல்லிட்டார், நானும் வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் தான் வந்தேன். யாருக்காவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை வச்சுட்டு பிசாசு என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களாங்க? போடவே மாட்டோம். ஆண்டோட்டு போய், ஆண்டவரே நீங்கள் தான் என்னமோ ஆரம்பிச்சு விட்ட மாதிரியும் அவர்கிட்ட போட்டு நீங்கள் எப்படினாலும் சரி போட்டு கெஞ்சி கெதறி அழுது உருண்டு பிறண்டு அவர்கிட்ட விடுதலை. கண்டிப்பாக விடுதலை அவர்கிட்ட தான் வரணும், சமாதானம் அவர்கிட்ட தான் வரணும். ஆனால் அது காரணமானவன் மேலே கொஞ்சமாக உங்களுக்கு கோவம் வந்திருக்கா என்னைக்காவது? என்னங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசே உன்னை கடிந்து கொள்கிறேன் என்னைக்காவது ஒரு நாளாக சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க. கட்டுகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்பால போ சாத்தானா, என் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு பிரச்சனைக்கு இடம் இல்லை அப்படின்னா சொல்லியிருக்கீங்களா? அது விஷயத்துலலாம் ரொம்ப எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டு கூட 4 பிரச்சனை கொண்டு வந்துட போகிறான் அடுத்து. அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு உங்களுக்கு தீர்க்கமாகவே வேதம் சொல்லுது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே என்று வேறொன்றுக்கும் மறந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு, யோ பிசாசு இப்படி போய் இந்த உலகத்தை சீரழிக்கிறானே, யோ இவ்வளோ ஒரு நியூஸில் நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இவ்வளோ மோசமாக செஞ்சிட்ருக்கானே, ஆண்டவரே இயேசு நாமத்தில் இதெல்லாம் மாறட்டும், இந்த பிசாசுங்களெல்லாம் நான் பாதாளத்தில் போட்டு கட்டி அடைக்கிறேன், இப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? இப்படிலாம் நம்ம நைட்டு ப்ரேயரில் பண்ணிகிட்ருக்கோம், தேசத்திற்காக பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்? எல்லாம் கடவுளாக செய்கிறார். கடவுளாக நினச்சா சில நேரம் சந்தோஷமாக வச்சுருப்பார், நினச்சா சில நேரம் அள வைப்பார். அப்போ அவர் சைக்கோ காடு, அப்படி தானே? அப்போ அவர் சைக்கோவாக தானே இருக்கணும்.
நீங்களே உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல அன்பாக அப்படியே ஒரு நாள் கவனிக்கிறீங்க. ஒரு நாள் உனக்கு சோறே போட மாட்டேன், உன்னை பார்த்தாலும் எனக்கு கொலை பண்ணணும் போல் இருக்குன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு கூஸ்படி கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் சேர்த்து தான், வேறு வழியே கிடையாது. அப்போ தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் கலகத்திற்கு காரணம் அல்ல என்று வேதம் கிளியராக சொல்லும். எல்லா விஷயத்தையுமே நம்மளோட கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி, நம்ம இப்படி இருப்போமா, பாவத்தில் விழுந்து இந்த உலகத்தில் பிறந்த நம்மளே இவ்வளோ தூரம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினச்சா, உருவாக்கின தேவன் எவ்வளோ தூரம் நினைக்க மாட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தாலே நிறையா பிரச்சனைக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சி. சரி, அடுத்த ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்து நமக்கு சிம்பிளாக தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுங்க. கொண்டு போய் 400 வருஷம் எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க? எகிப்து. பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கீழ்ப்படியாமல் பிரச்சனை வருது. இப்படி எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனால் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ண, ஜெயிக்க தேவன் பலன் தருகிறார். அடுத்து செங்கடல், அடுத்து யோர்தான், இப்படி வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிறதுனாலே பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இந்த உலகமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் வேர்ல்டாக இருக்குது. ஏன்னா இது தேவன் உருவாக்கின விதத்தில் இல்லை, கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த கரெக்ட் ஆயிடுச்சுன்னா சொல்ல பார்த்துருக்கீங்களா, மிஷினில் கம்ப்யூட்டர்லலாம் வைரஸ் வந்துருச்சுன்னா ஏடா கூடமாக வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் உருவாக்கின கூட திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற வைரஸ் அழிச்சிட்டா சரியாக போயிடும். கம்ப்யூட்டர் அவன் உருவாகினான்னு தெரில, சார்லஸ் காபேஜ் தானே கம்ப்யூட்டர், அவர் மட்டும் என் கையில் கிடைச்சார்னா நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? பாருங்க எப்படி வேலை செய்து பாருங்கங்க. இல்லை எந்த கடையில் வாங்கினேன் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். ஒரு ஸ்கேனிங் போடுவோம், வைரஸ் ஸ்கேனிங் போட்டால் அது எங்கெங்கே என்னென்ன ஃபைலில் எது உட்காந்துருக்கு காமிக்கோ. ஜஸ்ட் டெலீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஸ்டம் நார்மலாகிற போகுது. இப்படி தான் பாவம்னு ஒரு வைரஸ் உள்ளே புகுந்துக்கிட்டு படுத்துது. ஆனால் நம்ம உட்காந்து ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஆண்டவரே நீங்கள் ஏன் உருவாக்குன ஒரு தப்பாடா. சில பேருக்கு புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வைரஸை டெலீட் பண்ணி, இது நம்மளால் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கார். அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அந்த இதை உள்ள தூக்கி போட்டிங்கன்னா போக்க முடியாத வைரஸே கிடையாது. என்ன வைரஸ்? பாவங்கிற வைரஸ். அழகாக போய் ஆவியோட உள்ளே போய் கரெக்டாக போய் 100% என்ன பண்ணிடுவார்? க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருவார். அடுத்து மறுபடியும் வைரஸ் ப்ரொடெக்ஷன்ஸ்க்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, ஸ்கேனிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது அலர்ட்டாக உங்களுக்கு அட்வான்ஸாக செக்யூரிட்டிக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு வச்சிங்கன்னா, மேபி உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணும்போது செய்யும்போது வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அதை சொல்லிடும். இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அது டெலீட் பண்ணிடும். இப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பண்ணி உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணி இந்த உலகத்தில் வச்சுருக்காருங்க. அதனால தான் நம்மெல்லாம் பாக்கியவாங்க. நான் எந்த ஃபெசிலிட்டியும் மற்றவங்களுக்கு கிடையாது, உலகத்தில் அவங்களுக்கு கிடையாது. அவங்க போட்டு போராடிக்கிட்டு சில நேரம் கம்ப்யூட்டரை போட்டு தூக்கி போட்டு உடச்சிட வேண்டிதான். இப்படி தான் வாழ்க்கை நிறைய பேர் செத்து சூசைட் பண்ணி ஒன்றுலாம் போயிடறான். என்ன உலகம், என்ன ஒரு இது, என்ன வாழ்க்கை, போடா செத்துட்டா நிம்மதின்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் புது பிரச்சனையே ஆரம்பிக்குது. செத்த பிறகு அப்படியே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, அப்படியே இருட்டா ஜீரோ வரையும் நம்ம வார்டில் பேசாமல் தூங்க வேண்டிதான். அடுத்து எப்போயாவது முழிப்பு வந்துச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னு. அதுதான் இல்லை. அங்கே தான் இன்னொரு பிரச்சனை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரித்தால் அடுத்து பெரிய ஒரு பாதாளம்ங்கிற அக்னி இடத்துல போய் விழுந்து இங்கே அனுபவிக்கிற வேதனையை விட அங்கே பல மடங்கு, அதுவும் நிரந்தரமாய் நித்தியமாய் அழிவே இல்லாமல் ஒரு அழிவில் போய் மாட்டிக்கிட்டோன்னு எப்படி இருக்கும்? இப்போயாவது பிரச்சனை இல்லை, இன்னொரு 4 வருஷத்துல என் பிரச்சனை மாறும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே பிரச்சனை மாதிரி சான்ஸே இல்லை. ஏன்னா ஆண்டவர் இல்லாமல் போயிட்டீங்க. ஆண்டவர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொடுத்த கடைசி சான்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கனால நித்தியமாக அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதான், எங்கே? பாதாளத்தில். ஆகவே இந்த செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஆண்டவருக்குள்ளே வந்து நீங்கள் ஒருவேளை நாளை போய் நான் மரித்தா அடுத்த நொடி தேவனோடு போய் இதை விட ஒரு சூப்பரான வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் அதெல்லாம் அப்படியே வழிந்து பொங்கும். ஆகவே தான் நம்ம பவுல் சொல்கிறாரு, நான் இங்கே இருந்தாலும் சந்தோஷம், நான் போனாலும் சந்தோஷம், ஆனால் உங்களுக்காக கொஞ்ச நாளைக்கு இருக்க விரும்புகிறேன்றார். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இந்த சரீரத்தை கூட அவர் விட்டு வைக்கிறது இல்லை. நீங்கள் மண்ணில் போட்டு நம்ம கிறிஸ்தவர்களை அடக்கம் பண்ணும் போது இதை ஒரு நாள் வந்து எழுப்புவான்னு சொல்லி அடக்கம் பண்ணுறோங்க. உங்கள் சரீரத்தை கூட விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் இந்த சரீரத்தில் வந்து உயிர் தெளிந்திருக்கிறார். அப்போ நாளை பின்ன நம்மளாம் பரலோகத்தில் ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அப்படி நமக்குள்ள அங்கே ஒரு ஐக்கியம், சந்தோஷம், ஆண்டவரோடு அப்படியே சமாதானம், எப்போ பார்த்தாலும் துதி, எப்போ பார்த்தாலும் ஆராதனை, இப்படி இருக்கும்.
உங்களாம் யாருன்னே தெரியாமல் போயிடல, வெளில வெளியே அப்படி உலாவுங்க அப்படிலாம் கிடையாது. இதே ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளை பார்க்க முடியும். எத்தனையோ ஊழியர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், விஷன்ஸ் பார்த்துட்டு நான் அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அப்படின்னு நான் நிறையா விஷன்ஸில் எனக்கு ஆண்டு காமிச்சிருக்காங்க. டிஜிஎஸ் தினகரன் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அதே மாதிரி நிறைய ஊழியர்கள் பேர் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது, அவங்களெல்லாம் அந்த சாயல்லையே காமிப்பார். பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி மறுபடியும் தேவையெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கடுத்து மறுபடியும் அந்த அவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே அப்படியே போயிடும். அவர் நம்ம இதில் தான் இருக்கும், இப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அதனுடைய முன் ருசியை இந்த உலகத்திலே நீங்கள் ருசிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நமக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறாரு அதுக்கு தாங்க நான் வேகமாக போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் சொல்கிறாரு அதனுடைய ஃபஸ்ட் போர்ஷன்ஸை நீ இங்கேயே அனுபவிக்கலாம், இட்டர்னலாக நித்தியம் அங்கே அனுபவிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு தான் தேவன் வந்து உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தை அவர் ஜெயிக்கலைன்னா உங்களை இங்கே வச்சிருக்க மாட்டார், அழகாக தூக்கி கொண்டு போய் அங்கே போய் வச்சுருப்பார். உங்களை இங்கே தைரியமாக விட்டு வச்சுருக்காரு. உயிரை கொடுத்து உங்களை சம்பாதிச்சுட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறீங்களே. சீஷர்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே மறுபடியும் போகிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போனவர் திரும்ப வருவார். தேவதூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்குள்ள உங்களை விட்டு எடுபடாத அந்த ஆவியானவரை, தேற்றரவாளனை உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு, அவர் உங்களை நடத்துவார். இப்போ உங்களை சும்மா தேற்றரவாளனை நமக்குள்ளே வைத்து விட்டு அவரை நமக்குள்ளே இன்சல்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. ஆகவே நம்ம செக்யூராக இருக்க முடியுங்கிற அந்த கேரண்டினால தான் உயிரை கொடுத்து சம்பாதிச்சு உங்களை என்ன இந்த உலகத்தில் தைரியமாக விட்டுட்டு போயிருக்காருங்க. இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நகை வாங்குறீங்க, செக்யூராக வச்சுக்கிறதுக்கு லாக்கரில் கொண்டு போய் வைப்போம், அங்கே வைப்போம், பூட்டு வைப்போம். அவர் உயிரையே கொடுத்து உங்களை என்ன சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் தைரியமாக அந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்காருன்னா எவ்வளோ தூரம் நம்மளை செக்யூர் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நீங்களாம் நான் பண்ணுவோமா? உயிரை கொடுத்து, தேவனுடைய உயிருங்கிற சாதாரணமா? அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. கோடி, மில்லியன், ட்ரில்லியன்லாம் கணக்கே கிடையாது. அப்படி உங்களே என்னைய ரத்தத்தை கொடுத்து மீட்டுட்டு மறுபடியும் சரி ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பரலத்தில் கொண்டு போய் வீடை பார்த்து உட்கார வச்சிருங்கன்னு சொல்லாம நீங்க விட்டுட்டு போறீங்களே, அப்போ அவர் முட்டாள் கிடையாது. அதற்கான எல்லா வசதிகளையும் செய்துட்டு கொடுக்குறாரு. ஆமென். சரி, இப்போ அப்படியே ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க புதிய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்போ ஆதியாகமம்ல ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, இதோ இவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போகிறாரு, அவர் பிசாசை பார்த்து சொல்கிறாரு உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அந்த ப்ராப்ளம்க்கு அங்கேயே சொல்யூஷனை ஏற்படுத்தி அதை புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறார். அவர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி நமக்கு வர ப்ராப்ளம்ஸில் எல்லா சொல்யூஷனும் சிலுவையில் சால்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது தீர்க்கவே முடியாத பிரச்சனை, இது டாக்டர் சொல்லிட்டாங்க, இது அவங்க சொல்லிட்டாங்க, என்னாலே நம்ப முடியலங்க, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே இந்த பிரச்சனைக்கும் சேர்த்து ஜெயம் எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து அதை இயேசுவே என் வாழ்க்கையில் எனக்கு கட்டவிழ்த்து விடுங்க, நான் செபிக்கிறேன்னு மட்டும் சொல்லி பாருங்கள், அங்கே அந்த பிரச்சனை மாறும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிள், அது ஒன்று தான். உங்களை போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போடு செய்ய, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் சொல்லலை. ஜஸ்ட் அவர் உங்களுக்காக ஜெயம் எடுத்தார்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தை ஜெயித்ததுங்களே, இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிற எல்லா சவால்களையும் ஜெயித்திருக்கிறார், எல்லா கஷ்டங்களையும் ஜெயித்திருக்கார், எல்லா நஷ்டங்களையும் ஜெயித்திருக்கார், எல்லா தேவைகளையும் ஜெயித்திருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகள், உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற காரியங்கள், இல்லை எதிர்த்து வருகிற இல்லை உங்கள் தேவை, அது பணத்தில் இருக்கலாம், இல்லை சுகத்தில் இருக்கலாம், இது எல்லாவற்றையும் ஜெயித்தது தான் உலகத்தை ஜெயித்துக்கிற இந்த ஒரு வேர்டுக்குள்ளே நம்ம அடக்கலாம். அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஆத்மாவுக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, சரீரத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் 100% ஜெயிச்சிட்டார். அப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் அந்த சொல்யூஷனை எங்கே பார்க்கணும்? சிலுவைக்குள்ள அவர் ஜெயித்த அந்த உயிர் தெழுதலை நான் போய் பார்க்கணும். அப்பா இயேசுவே, இது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கப்பா, இனிமேல் நான் முன்னேறி வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் இருக்கும் சூழ்நிலையும், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்கன்னு போட்டிருக்கு. ஆகவே நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் இயேசு நாமத்திலே. இப்போ மாத்திரம் சொல்லுங்கள், அங்கே வராத தேவ தயவு வரும், நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும். டாக்டரே இனிமேல் 10 நாள் தான் உன் ஆயுஷ் காலம் முடிய போகுதுன்னு சொன்னால் கூட அதே டாக்டர் இது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, இது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் எப்படி நடந்தது இல்லைங்கன்னு சொல்ல வைப்பார். இதுதான் இயேசு கொடுக்குற ஜெயம். இந்த உலகம் அப்படி கிடையாது.
இந்த சொல்யூஷனை தேடி தான் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, ஏதாவது நடந்துருமா, அப்புறம் இல்லீகலாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போய் ட்ரை பண்ணுறாங்க. பிசாசினுடைய விஷயம், மேஜிக்கு, பில்லி, சூனியம், இப்படி எதாவது பண்ணிடலாமா, இல்லை எதிரான வர்றவங்கள அவனுக்கு சூனியம் வச்சிடலாமா, அவன் ரொம்ப ஓவராக ஆடுறான், போட்டு அமுக்கு, அவன் காலடி மண்ணை எடு, எலுமிச்சம்பழத்தை புளி அமுக்கு, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டீல் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. அதனால் பிசாசை உள்ளே போட்டுக்கிட்டு காவு கொடுக்குறது, பலி கொடுக்குறது, ரத்தம் கொடுக்குறது. இப்போ கூட பார்க்குறோம் எல்லா இடங்கள்லையும் மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எத்தனையோ பெண்கள் இப்படி கொள்ளுமை பண்ணி கொன்று அங்கேயே புதைச்சிருக்காங்கன்றாங்க. அப்போ அங்கே என்ன இருக்கும்? நரக மாதிரி தான் இருக்காங்க. இப்படிலாம் இதெல்லாம் சில மேஜிக்ஸ் சொல்கிறாங்க, மந்திர மாதங்கள், அந்த இடத்துல பவரை கொண்டு வர்றதுக்கு. நம்ம இங்கே எந்த பவரை நம்பி இல்லை, அவரை நம்பி இருக்கிறோம். இயேசு ஒருவர் போதுமானவராக இருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு வேணுமா அந்த கோயிலுக்கு போ, இந்த விஷயம் சொல்யூஷன் வேணுமா இந்த பக்கம் போய் முங்கி குளிச்சுட்டு வா, இப்படிலாம் இல்லை. இவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவர் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். I am the way, only one way, not the ஒரு 10 வழி இருக்குது, 11 வழி இருக்குது, நான் ஒரு வழின்னு சொல்லலை. I am the only one way, நான் தான் அந்த வழி. நீ தேடிக்கிட்டு இருக்கிற சிலர்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, சரின்னு விட்டுருங்க. சுற்றி 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 ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ட்ரை பண்ணிப்பார், எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிப்பார். உண்மை தான் ஜெயிக்கும், சத்தியம்தான் வெல்லும். என்ன அவங்க கொஞ்சம் வேகமாக வந்து தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். சாக போகிற நேரத்தில் கூட சிலுவையில் ஒரு கல்லன் வந்து, ஆண்டவரே உங்களுக்கு கூட பரதேசியில் என்னை எடுத்துக்கொள்ளுங்க, சரி போ, கிராண்டட். ஒருவேளை அந்த திருட முதலே மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இதைத்தான் நம்ம சொல்ல வரோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பாரா, கவலைப்படாத, ஆனால் வேகமாக வந்தால் உனக்கு நல்லது. இத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? ஆமென். அப்போ உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவங்கள்ங்கிறது ஒன்று நிறைய விஷயத்தில் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு வர உபத்திரவங்கள் பார்த்திங்கன்னா நீதி நிமித்தம் பாடுகள் வரும். நீதி நிமித்தம் பாடு உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆண்டவருக்காக விறகு அணிக்கும் போது பாடுகள் வரும். உண்மையாக உலகத்தில் வாழணும், தேவனோட வார்த்தையின்படி வாழணுங்கிறதே ஒரு ப்ராப்ளமாக உலகமாக வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம சத்தியத்தின்படி ஒரு சின்ன ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு சர்க்கிளில் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் மட்டும் ரொம்ப வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, செயல்படுறீங்க. உங்களுக்கு மட்டும் இது மாதிரி இல்லையோ, நீங்கள் மட்டும் லஞ்சம் வாங்க மாட்டீங்களோ? அதெல்லாம் உலகமே இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஏங்க இப்படி ஓவராக பிஹேவ் பண்ணுறீங்க? சிம்பிளாக இருந்துட்டு போங்க. இதனால தான் உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் நார்மலாக இரு, ஏன் வித்தியாசமாக இருக்கிற? நாங்கள் பாருங்கள் உங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டா வரோம்ல, நீங்களும் வாங்க வாங்க, அன்பாக இருப்போம், பழகுவோம். நீதி நிமித்தம் பாடுகள் வரும். இல்லை அடிப்பான், இல்லை உதப்பான். இதெல்லாம் போனோம் பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, சரி போகணும். இங்கே போனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டரும் பேஷண்ட்டும் பேச முடியாது, நமக்குள்ளேயும் பேசிக்கிற முடியாது, பேஷண்ட்டும் நிம்மதியாக இல்லை முடியாத அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அந்த ரோட்டில் கட்டி பக்கத்தில் வந்து ஓடு கத்துற மாதிரி பாட்டு. என்ன மாதம் தெரியுமில்ல, அந்த மாதம் பாட்டு. ஏய் என்னடா அது ஹாஸ்பிட்டல் உள்ள நமக்குள்ளே பேசிக்கிற முடியாது, பேஷண்ட்டை போய் பேசணுன்னா கூட அவ்வளோ சத்தம். இதில் அவங்க நிம்மதியாக படுத்து எந்திரிச்சு சுகமாகி வரணும். நிறைய பேருக்கு புரியுது. நம்ம லைட்டாக கொஞ்சம் இப்போல்லாம் கதவெல்லாம் மூடி வச்சு இது பண்ணிட்டோன்னா கூட உடனே வந்துடுறாங்க. என்ன ஓவராக பண்ணுறீங்க, உங்களுக்கு இப்போலாம் நடந்த பெர்மிஷன் இருக்கா, அப்படி இருக்கா, அல்ல நான் வர்றது சர்ச்சுக்குள்ளே உள்ளே விடுறது, எல்லாரையும் பிடிச்சி மிரட்டுறது. நீங்கள்லாம் எத்தனை பேர் ஓடிடுவீங்க ஒரே நிமிஷத்தில்? இங்கே மட்டும் எட்டி பார்க்கட்டும் சிஸ்டர், நாங்கள் எப்படி அப்போ தான் பாருங்கள் பிடி உஷா மாதிரி ஓடுவோம் நாங்கள். என்னடா கொஞ்ச நேரம் கண்ணை முடிதவருக்குள்ளே யாரையும் காணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்களே ஒரு இதில் நிற்கிறோம். எத்தனை பேரில் தைரியமாக நிற்பீங்க? தேவனோட வார்த்தையை பிடிச்சி கிழிச்சி இவனு உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நாங்களும் சர்ச்சை கட்டினதுலேருந்து எல்லாத்துக்கும் ரெடியாக தான் உட்காந்துருக்கோம். பரவாயில்ல என்ன நடந்தாலும். ஆனால் இப்போ வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் வரலை. ஆனால் உபத்திரவம் இருக்கா? இருக்குது. ஏன்னா இந்த உலகம் பிசாசினுடைய அதிபதிங்கிற ஒருத்தனுடைய கையில் இருக்கிறனால அவனுக்கு நம்ம பண்ணுறது செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கு? பிடிக்கலை. நம்மளை பார்த்தாலே எரிச்சலாக வருது, கோவம் வருது. ஏன்னா அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளை பார்த்தா பைத்தியம் மாதிரி நினைக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவனுக்கு பைத்தியம், அவனுக்கு ஒன்றும் புரியலன்னு. அவன் என்ன நினைக்கிறான்? நம்மளை பைத்தியம், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, நம்ம அப்படி நினச்சா நம்ம போய் மோதுறது கிடையாது. நம்ம போய் யாரையும் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ண, அவங்க ஓவராக வந்து பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் கொத்து கொத்தாக ரசிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால ஸ்டாப் பண்ணு. பயம் எப்பயுமே பயமாக ஓவராக இருக்கிறவங்க தான் பாருங்கள் ஓவராக வந்து இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிடணும். நமக்கெல்லாம் பயமே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் சரி நான் பேசாமல் இருக்கோன்னு தைரியமாக இருக்கிறோன்னு அர்த்தம்.
கோழைத்தனம் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது வந்து கோழைத்தனம் கிடையாது. இது ஒரு வகையில் நம்ம மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அப்போ ஒன்று நீதி நிமித்த பாடுகள் வருது. பைபிளில் தேவனே சொல்லியிருக்கார், என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாலும் கவலைப்படாதீங்க, அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு. இது ஒரு இது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊழியத்திலே நிறைய பாடுகளை பார்த்துட்ருக்கோம். ஏன் ஆண்டவரே நானே கேட்பேன், எல்லாமே அப்படி ஈஸியாக நடந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கும், எதை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு 4 பேரை கொண்டு வரதுக்கே ரொம்ப போராடி கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ ஒரு கோயில்பட்டியில் ஒரு இடம் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இடம் வந்திருக்கிறது, அது ஒன்று தான்னா கூட அந்த இடத்துல 1008 பிரச்சனை. ஏன் ஒரு சிம்பிள் எதுவுமே இருக்காதா? எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு போராடி இதை தாண்டி அதை தாண்டி இது எப்படி தாண்டிடுவா பாரு, அதை எப்படி தாண்டிடுவார், இவ்வளோ இதெல்லாம் தாண்டி அது எப்படி நடந்துரும் பாரு. எதுக்கு அப்படின்னம்னா அப்புறம் தான் தேவன் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனை சில நேரம் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு இது பிடிக்கல, இது சித்தமாக இல்லை, அதனால தான் பிரச்சனையாக வருது. புரியுதா? இப்படி சிலரை மொட்டையாக எடுத்துக்கிற கூடாது. எல்லா தடைகளையுமே தேவன் தான் கொண்டு வரான்னு கிடையாது. எந்த விஷயத்தில் எப்படி தடைகள்ங்கிறத யோசித்து பார்க்கணும். தேவனுக்குள்ளே நெருங்க, தேவனுக்காக செய்ய, அது நமக்கு ஹார்ட்டில் ஆவியானவர் உணர்த்துவார், நமக்கே தெரியும். இப்போ தேவனே இந்த உலகத்தில், இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஊழியம் பண்ண போகிறார். உங்களுக்கு எல்லா வசனத்தை எடுத்து காமிச்ச டைம் ஆகிரும், நான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த படகுல அவர் போயிட்டுருக்கும் போது என்ன ஆகும்? பெரிய காற்று அடிக்கும், புயல் அடிக்கும். யார் எல்லோரும் அலறுவா? அவங்களுடைய சீஷர்கள்லாம் அலறுவாங்க, அவர் எந்திரிச்சு அரட்டிடுவார். அது ஏன் வந்துச்சு தெரியுமா? ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புயலையும் திடீர்னு அந்த காற்றையும் கொண்டு வந்தது பிசாசு. ஏன்னா இவங்க ஒரு ஊழியத்துக்காக போயிட்டுருக்காங்க இன்னொரு ஊருக்கு படகுல. உடனே தடை வந்துருச்சு, ரிட்டன் போடா, பிரச்சனையாக இருக்குடா, ஆண்டவருக்கு பிடிக்கல போல. அப்படி வரல, அதை அடக்கி ஆண்டு கொள்ள மறுபடியும் காலை வைக்கிறாரு. வச்சோடனே அந்த சுடுகாட்டில் அத்தனை வருஷமாக படுத்துட்டு இருந்த ஒருத்தன் காலில் வந்து விழுகிறான். அவன் தான் பண்ண வேலை இதெல்லாம். இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இயேசுக்கே தடையாக இருந்துச்சு. அதுக்காக பேசாமல் உட்காந்துட்டு இருந்தாரா? பேசாமல் ரூம்லேயே உட்காந்துக்கிறோம். எதுக்கு விற்க போனால் பிரச்சனை, அவன் போனால் நம்ப மாட்டேங்கிறான், பரிசையை நம்ப மாட்டேங்கிறான், சதுசையை நம்ப மாட்டேங்கிறான், அவன் என்ன கல்லெறிய வரான், இவன் என்ன ஓய்வு நாளை பற்றி சொன்னால் இது பண்ணால், எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. இயேசுவையே வந்து என்ன சொன்னாங்க, இவன் பிசாசுகளை வச்சு பேய உரட்டுறான்றாங்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கவே வேண்டாம், நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு இயேசு கிளம்புனாரா? கல்லெறிய வந்தாங்க, கொலை செய்ய வந்தாங்க, மலை மேலேருந்து தள்ள வந்தாங்க. உடனே ரொம்ப கஷ்டம், ஊழியமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரை நீங்கள் சொல்லி தானே இதுக்கு வந்தேன். இந்த மக்கள் கொஞ்சம் கூட நம்ம மாட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நடந்துச்சா இல்லை? நீங்கள் எடுத்துக்கிற சுவிசேஷத்தில் படித்து பாருங்கள். இவர் உட்காந்து ஆர்கியூ பண்ணுறாரு, பேசுகிறாரு, சில திட்டுறாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே போய் நாங்கள் உட்காந்துக்கிட்டு காணிக்க வைக்கிறேன்னு புறாவையும் அதையும் விற்றுக்கிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவருக்கு கோவம் வந்துருச்சு, சாட்டை எடுத்து விளாசுறாரு. சுத்திகரியன் தேவனுடைய ஆலயத்தை எடுக்கணும். எங்கே பார்த்தாலும் ப்ரெஷரு, டென்ஷனு, எங்கே பார்த்தினாலும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, உடனே குறை கண்டுபிடிக்க வராங்க. நீ ஓய்வு நாள் எப்படி நீங்கள் செய்யலாம்? உடனே இதை ஒரு தடையாக எடுத்துருந்தாருன்னா என்ன இருக்கும்? எங்கனாலும் சரியில்லை, நமக்கு ஊழியமே சரியில்லை, தடையாக வருது, பேசாமல் கிளம்பிட வேண்டியது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு செஞ்சுருந்தாருன்னா என்ன நடந்திருக்காது? ஒன்றுமே நடந்திருக்கு. அப்போ நான் ஆண்டோட கேட்க, இந்த உலகத்தில் உபத்திரவங்களை விட்டு, ஆனால் உனக்காக நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன், திடன் கொள். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். எங்கே போனாலும் பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் படி நடக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்னா அகெயின் நான் சொல்கிறேன், நம்ம பரலோகத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். என்னடா கொஞ்ச நேரம் எல்லாமே பரலோகம் மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கலாம், ஆனால் அடுத்த நிமிஷம் பிரச்சனை வந்துடும். அப்படி எதுவுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம எங்கே போனோம்? அதனால் பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் தூக்கி நிறுத்துக்கிற தேவன் இருக்கிறார். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிறனால தேவனுக்காக பிரச்சனைகள் வருது, ஓகே. சில நேரங்கள் நம்மளே போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறது உண்டு. ஏன்னா நானும் நீங்களும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்ன தான் நானும் ஊழியக்காரன் தான், என்ன தான் நீங்களும் 100% ஆண்டவர் ஒருத்தப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா எங்கேயாவது மிஸ் பண்ணுறது. ஏன்னா நமக்கு அவ்வளோதான் அறிவும். சில நேரங்கள் இப்போ தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் நீங்களும் நானும் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த விஷயத்துலலாம் மிஸ் பண்ணுவோன்னா, அந்த ஏவாள் மாதிரி வஞ்சிக்கிற விஷயத்தில், எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் பாருங்கள், மாம்ச சிந்தனைகள் என்று வேதம் நம்ம கிளியராக சொல்லிக் கொடுது. இதெல்லாம் நீ கண்ட்ரோலாக இருந்தால், இன்றைக்கி அகைன் நான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீதி நிமித்தம் வர பிரச்சனை கிடையாது. சில விஷயங்கள் நம்மளே இழுத்துக்கிறது.
சில விஷயங்கள் எதுவுமே இல்லாட்டாலும் அதுவாக வந்து தேடி வரும். இத்தனை பேர் அப்படிலாம் பார்த்துருக்கீங்க. நானே பேசாமல் உட்கார்ந்தா கூட சண்டைக்கு வராங்க. நானே சும்மா உட்காந்துருந்தா கூட பிரச்சனை என்னை தேடி வருதுங்க. இப்படியும் வரும். அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. எதை மாற்ற ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாம்ச சிந்தனைகளை நம்ம மேற்கொள்றதுல கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கான ஒரு வசனத்தை மட்டும் பார்க்குறோம். ஏன்னா சில நேரங்கள் நம்ம போய் மாட்டிக்கிறோம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கலாத்தியர் எடுத்துக்கோங்க. கலாத்தியரில் 5:19-20 இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து 5:19 அடுத்தும் படிச்சவங்க களியாட்டுகள் முதலானவைகளே. பார்த்தீங்களா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு. இது நம்மளாம் இழுத்து கொள்கிற பிரச்சனை. இன்றைக்கி நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், என் பேரை மாற்றிருக்கலாம், என் ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம மீளாமல் இருந்தோம்னா இதுவே நமக்கு 1008 பிரச்சனையில் கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் ஜெயிக்க சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னது பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினோடனே ஒரே நிமிஷத்தில் நமக்கு எல்லாமே மாறிடுதா என்னன்னு தெரியல. எனக்கு இன்னையிலேருந்து பொய் சொல்லவே வர மாட்டேங்குதே. நான் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு. என்னால் எல்லாத்தையுமே அப்படி பரிசுத்தமாக பார்க்க முடியுதே. எனக்கு அப்படி உள்ளுக்குள்ளேருந்து அப்படி பரிசுத்த மாத்திரம் பொங்கி வலியுதே. அடுத்த நிமிஷமே நம்ம என்னடா ஒன்றுமே மாறாத மாதிரி மறுபடியும் பழைய விஷயங்கள் வருது. இப்படியே யோசிக்க தோணுது, மறுபடியும் கோவம் வருது, சண்டை வருதுன்னு வரும். ஏன்னா தேவனும் உங்களை வந்து ஒரு சிப்பு ரோபோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிப் எடுத்து இந்த சிப்பை போட்டோம்னா உடனே இதுக்கேற்றபடி அங்கே ப்ரோக்ராம் செட் ஆகி வேலை செய்யணும். நம்மளை அப்படி வைக்கல, மதிக்கிறார். நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. நீயே உணர்ந்து வெளியில் வா, அதுதான் பெர்மனண்ட்டான சொல்யூஷனாக இருக்கும்னு பார்க்குறாரு. ஆகவே இங்கே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி சபைக்குள்ளேயே நிறையா இருக்குது. பாருங்கள் என்னென்னது, விபச்சாரம். நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க சபைக்குள்ளெல்லாம் இது இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைய பேரை பார்க்குறீங்க. ஊழியர்களையும் பார்க்குறோம், விசுவாசிகளையும் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களில் மாட்ட தான் செய்கிறாங்க, நடக்க தான் செய்யுது. ஆகவே இது இருக்கக்கூடாது. வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை. நிறைய இடங்களில் நாங்கள் கூட எதுக்கு இங்கே சிலுவை கூட வைக்கலை அப்படின்னா அதை போய் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தீ மாதிரி தான் அந்த காலத்தில் சிலுவை இருந்துச்சுன்னு சில இடத்துல சொல்கிறாங்க. சில இடங்கள் இப்படி இருந்து சொல்கிறாங்க. சிலரில் அதுதான் உண்மையிலேயே ஏசு அரைஞ்ச சிலுவைன்னு போய் தொட்டு கும்பிடு. எதுக்கு? எதையுமே நம்ம விக்கிரகாரம் வைக்க வேண்டாம். வார்த்தை தான் தேவன். ஆகவே அப்படியே நீ ஆண்டவரை நம்பு. இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுது, அதை நீ விசுவாசி, நீ அப்படியே பண்ணு. ஏன்னா மாலில் எதை வச்சாலும் அதை கும்பிட்டுக்கிட்டோம். கடைசியில் என்ன ஆகும்? அது ஒரு விக்கிரகாரதனையாக மாறிடும் இல்லையா? அதனால தான் எதையுமே நம்ம கவனமாக இருக்குன்னு வைக்கக்கூடாது. நிறைய இடங்கள்லாம் சபைகள்னு சொல்லிக்கிட்டு மாதான் வச்சுக்கிறாங்க, அப்போஸ்தலர்களெல்லாம் வச்சுக்கிறாங்க. இயேசுக்கே ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க. சிலுவை, சுரூபங்கள், அதாவது சிலைகள் வச்சுருக்காங்களா. நம்ம மற்றவங்களெல்லாம் பேசுகிறத விடுங்க, நமக்குள்ளே எத்தனை சிலைகள் வச்சுருக்கான். ஒவ்வொரு இடத்துல என்னடா நானே சின்ன வயசில் நினைப்பேன், உண்மையிலே ஏசு இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், இந்த ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்கார், அந்த ஃபோட்டோவில் வேறு மாதிரி. உண்மையிலே யார் எப்படி இருப்பார்? நமக்குள்ளே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப கவனமாக சொல்லித்தர வேண்டியது இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ஏசு இப்படி தான் போய் இமேஜை செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏசுவே உண்மையில வந்துன்னா கூட இவர் இல்லையே நீங்கள் வேறு யாரோ அப்படின்றோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பெரிய பிசாசின் தந்திரங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் பெரிய பெரிய அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களுடைய உருவத்தில் இயேசு செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்கள கும்பிட்ற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு. அதனால தான் நமக்கு எந்த விதத்திலும் சொரூபங்களையோ விக்கிரகங்களையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைத்துக்கொள்ளவே கூடாது. ஏனென்றால் அவர் வானம் பூமியும் கொள்ளாத தேவன், அவர் ஆவியாக இருக்கிற தேவன். என்னைய போய் ஒரு சின்னதில் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நீ மனதார அவரை நினச்சி அப்படியே இயேசுவே சொன்னீங்கனாலே அவர் அவங்க வந்துடுவார். உட்காந்துக்கிட்டே நீ இது அதுன்னு வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விக்கிர ஆராதனை. அடுத்து
பில்லி சூனியம், பகைகள். பகையே இல்லாமல் இருக்கேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம சர்ச்சில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், அது கூட எங்கே இருக்கோ எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய இடங்களில் பாருங்கள் கேஸ்ட் வைஸாக சர்ச்சில் பிரிஞ்சிருக்காங்க. கேஸ்ட் வைஸ், இந்த கேஸ்ட்டில் இப்படி உட்காருவாங்க, இந்த கேஸ்ட்டில் அப்படி உட்காருவாங்க. இந்த கேஸ்ட்டில் ஊழியக்காரங்க வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த கேஸ்ட்டில் வந்தால் இவங்களுக்கு பிடிக்கும். இதுக்கெல்லாம் இப்படிலாம் இல்லாத இவ்வளோ மோசமாக அன்றைக்கி இருக்கிறனால தான் நம்ம இந்தியாவை பெரிய அளவுக்கு எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் உட்காந்துருக்குறோம். இப்போ என்ன கிறிஸ்டியன், 7 தலைமுறை கிறிஸ்டியன், 6 தலைமுறை கிறிஸ்டியன். நாங்கள் கூட 7 தலைமுறை 8 தலைமுறை கிறிஸ்டியன் தான் எங்கள் வீட்டு சைடு. ஆனால் தேவன் நல்லபடியாக நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியமுள்ள இடங்களை எங்களை கொண்டு வந்து நன்றி செலுத்து. நாங்களும் பாரம்பரியமான சிஎஸ்ஐ ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்துட்டு வந்தாலும் நல்லபடியாக ஒரு சபை கொடுத்து எங்களை இன்றைக்கி 4 பேருக்கு இப்படி உண்மையான சத்தியத்தை சொல்ல வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இல்லைன்னா நாமளும் பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்போம். பேருக்குன்னு கிறிஸ்டியனாக இருந்திருப்போம். தேவன் சொல்வார், உடனே நான் அறிஞ்சதே இல்லையே, வெளியே போ அப்படின்றவார். வசனம் சொல்லுதில்ல. எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், இது எல்லாமே நமக்கு தேவையெல்லாம் பிரச்சனையை கொண்டு வருங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வேண்டான்னு போட்டிருக்கு. இன்றைக்கி இதெல்லாம் விட்டுறதுனால நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இவங்க என்ன அடித்தாலும் வாங்கிக்கிறவாங்க, ரொம்ப நல்லவங்க போல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம தேவனுக்கு இடம் கொடுத்து மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள். பொறாமை இல்லாத எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு பொறாமே இல்லைங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து கூட நான் பொறாமப்பட மாட்டேன். இருக்க வேண்டாம். இது மூலமாகவும் நிறைய உபத்திரவங்கள் வரும், அதுக்காக சொல்லி கொடுக்குறார் தேவன். அடுத்து கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, முன்னையே சொன்னேன் இப்பயும் சொல்கிறேன். அப்போ எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் அடுத்த ஆவிக்குரிய கனிகளை பற்றி போட்டிருக்கு. அன்பு. அந்த அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிடும். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 2:11. இதெல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறதுனால நம்மளை பார்த்தா லூசுன்னு நினச்சிருவாங்க, இளிச்சவாய் நினச்சிருவாங்கலாம் இல்லை. எதுக்கு இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு? 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதுக்கு முதல்ல 10 படிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பார்த்தீங்களா? மன்னிப்பு இதெல்லாம் கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. பார்த்தால் மன்னிங்கன்றாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். அவங்க என்னன்னாலும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசோட ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. நமக்கு வச்சுருக்கிறான் ஒரு பொறி, இந்த இடத்துல பாரு இது மாட்டு இந்த எலி அப்படின்னு. நம்ம அதை மிஸ் பண்ணிவிட்டு போடான்னு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். மன்னிக்கும் போது எத்தனை பேருக்கு புரியுது? விட்டு கொடுக்கும் போது, கோபப்படாமல் இருக்கும் பொழுது, தேவையில்லாமல் வர்ற சண்டையை கூட பரவாயில்ல காட் பிளஸ் யூன்னு சொல்லும் போது நம்மளை பார்த்து இழுத்து நிற்காம கோலைன்னு இல்லை, அவனோட ட்ராப்பில் மாட்டாமல் விலகி ஞானமாக போயிட்டுக்கிட்டே எனக்கு 1008 வேலை இருக்கட்டா, ஓன்ட்ட வந்து டீல் பண்ண முடியாது. ஏன்னா அதான் போட்டிருக்கு, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். பவுல் சொல்கிறாரு. எதுக்கு செய்கிறேன்னு தெரியுமா? சாத்தான் வந்து என்னை மோசம் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? இறங்கி வா, நீ என்ன சிங்காசனத்தை அவரோட உட்காந்துருக்கிறது, லோக்கலாக நீ என் கூட இறங்கி வா, என் கூட வா, சண்டை போடு. நீ எப்படி அங்கே உட்காந்துருக்கலாம் மேலான இடத்துல, கீழே வா வா அப்படின்னு கூப்பிடுது. நமக்கு அப்படியே உள்ளெல்லாம் உணர்ச்சிகள்லாம் தூண்டி விடும் போது, ஆமாம் 4 பேரையா நம்ம அடிக்கலைன்னா, இப்போல்லாம் ஜாதிக்காக கொலையை பண்ணுற அளவுக்குலாம் வந்துருச்சு பழைய மாதிரி இல்லையா? இதெல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டு போகிறது தான் தேவனுடைய கிருபை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மேலான விஷயத்தை அறிந்து நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டு கொடுக்குறோம். விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் கோலை இல்லை. கிறிஸ்தவங்களை பார்த்து இன்னைக்கு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, இங்கேயும் தூக்கி போடுறாங்க, இவங்களெல்லாம் பார்த்தா என்னங்க பதிலுக்கு இவங்களாம் உணர்ச்சிகளே இல்லை. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் மன்னிக்கிறேன், விட்டு கொடுக்குறேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். பார்த்தீங்களா? அவன் தந்திரக்காரங்க. நமக்கு அப்படியே ஏதோ ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே அவன் தந்திரத்தில் உங்களை பிடிச்சி உங்கள் இமேஜை ஸ்பாயில் பண்ணி, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனையும் ஸ்பாயில் பண்ணி, உங்களை சுற்றி தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து, அதனால டென்ஷனு, ப்ரெஷரு, எருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து, அதுக்கடுத்து நாளைக்கு நம்மளே ஒழுங்காக போனால் கூட அவன் சரியாக பார்க்க மாட்டேன், இவன் சரியாக பார்க்க மாட்டேன், நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும்.
இப்படி ஒரு சின்ன விஷயத்தில் அவனை போய் ட்ராப்பில் விழுந்தா கூட நமக்கு எவ்வளோ பெரிய விளைவுகள் வர வேண்டியது. அதுக்கு தான் பாருங்கள் அவர் சொல்கிறாரு, நான் மன்னிக்கிறேன். அதுக்கு சொல்கிற, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே. நிறைய பேர் மன்னிப்பாங்க ஆனால் மறக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் மறக்க முடியாது. கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னிச்சிருங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக மறந்துடுங்க. தேவன் அப்படிலாம் நம்மளை நினச்சிட்டு, உன்னை நான் எல்லாத்துலேயும் மன்னிச்சிட்டேன், இருந்தாலும் அந்த 1900 நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு நான் பதில் கொடுக்கமா அப்படி தோணுது அப்படின்னாருனா, அப்புறம் எதுக்கு ஆண்டவரே மன்னிச்சேன்னு என்னை கூப்பிட்டீங்க? இதுக்கு ஒரே போட்டிருக்கலாமே. தேவன் வசனம் சொல்லுது, மறதி கடலில் தூக்கி போடுறா. அது மாதிரி வேர்டு வந்து பைபிள் கிடையாது. ஆனால் மறதி கடல், பெரிய ஒரு திங்ஸ் எடுத்து நீங்கள் கடலில் தூக்கி போட்டிங்கன்னா அது உள்ளே போய் எங்கேயோ போய் கடைசியில் கிடைக்காது. மனுஷனே விழுந்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். இப்போ சுனாமியெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு எவ்வளோ விஷயங்கள். தேவன் மறதிங்கிறதுக்கு ஒரு கடல் வச்சுருக்காராம். அங்கே நம்ம செஞ்ச இந்த பாவங்களெல்லாம் மன்னிச்சு அங்கே தூக்கி போட்டுறாராம். அதுக்கடுத்து நீங்களே ஆண்டவரே நான் அப்படி பண்ணேன்னா, அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லையே. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆண்டவரே நான் அந்த அன்னைக்கு அப்படி நடந்துட்டேன்ல, அதுதான் ஆண்டவரே எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. அப்படி உன் ஹிஸ்ட்ரியில் ஒன்று ரெக்கார்ட்லேயே இல்லையம்மா. இயேசுன்ற ரத்தத்தில் எல்லாமே பரிசுத்தமால போட்டிருக்கு, நீதிமானில் போட்டிருக்கு. எவ்வளோ சந்தோஷம். இதுதான் பாருங்க அன்பு. ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை இருந்தால் கூட இன்றைக்கு இந்த ட்ராப்பில் நம்ம மாட்டக்கூடாதுன்னு விட்டு கொடுங்க. ஏன்னா இதன் வழியாகவும் உபத்திரம் வரும். ஆனால் தேவன் உங்களுக்கு ஜெயிக்க சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவர் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுங்க. அவர் சிலுவையில் எவ்வளோ உபத்திரவங்களை அனுபவிச்சு அவங்களுக்கு தெரியும். தாடியை பிக்கிறாங்க, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க, மூஞ்சில் துப்புறாங்க, யார் அடித்ததுன்னு சொல்லுன்னு கொட்டுறாங்க. மக்கள்லாம் ஒரு நிமிஷம் இருந்தால் நீ யாரை பார்த்து இப்படி பண்ணிட்டேன்னு ஒரு செகண்டாக கோபம் வந்திருக்கும். அவர் அப்போ கூட பேசாமல் இருக்கிறார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல அமைதியாக என்ன பண்ணுறார். அதனால தான் நிறைய பேருக்கு இயேசுவை பார்த்தாலே இலக்காரம். அதனால கிறிஸ்தவங்களை பார்த்தாலும் இலக்காரம். இவங்க ஆண்டவரும் சும்மாவே தொங்குவார், பதிலுக்கு எதுவும் செய்ய மாட்டார். இவங்களும் சும்மாவே இப்படி பேசாமல் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே சிலுவையிலே அவர் பிசாசை அடித்து நொறுக்கிட்டு இருந்தார். ஆவிக்குரிய மண்டலத்திலே அங்கே பிசாசு அடி வாங்கிட்டு இருந்தா. பாவம் சாபம் அங்கே என்ன பண்ணப்பட்டு இருந்தது? முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. அதனால தான் பாருங்கள் கலாத்தியரில் வசனம் போட்டிருக்கு. எங்கள் கலாத்தியரில் எடுங்க, இதோட முடிச்சிடலாம் நம்ம. கலாத்தியரா பிரேயரா, அதாவது சிலுவையிலே கொலோசியர் எடுத்துக்கோங்க. கொலோசியரில் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சிலுவையில இயேசுவோட ஆணி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையில நமக்கு இயேசு தோற்கடிக்கப்படுற மாதிரி பரிதாபமா எல்லாம் சிரிக்கிறாங்க. பிதான்னு சொன்னேன், அந்த பிதா உன்னை காப்பாற்றலையா? தேவகுமாரன் சொன்ன இப்படி தொங்குறியே. ஆனா உள்ள பின்னாடி சீனு உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? பிசாசு அடி வாங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து பிசாசு பறிச்சான் பாத்தீங்களா? அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை இவன் அவர்கிட்ட இருந்து பறிச்சு தோற்கடிக்கப்பட்டவங்க எப்படி ஓட விடுவாங்க? துணி இல்லாம அந்த மாதிரி ஓட விட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2ஆம் ஆதாமாய் கடைசி ஆதாமாய் இயேசு வந்து மறுபடியும் அந்த 1ஆம் ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பை சரி பண்ணி அவங்கள்ட்ட இந்த பிசாசு பறிச்சிட்ட எல்லா அதிகாரத்தையும் இவர் உரிந்து கொண்டு இன்றைக்கு நமக்கு சொந்தமாய் கொடுக்கும்படி இப்படி உலகத்தை ஜெயித்தார். அதனால தான் பாருங்க நமக்கு என்ன தோணும்? நிறைய பேர்லாம் கமாண்டு போடுவாங்க பாருங்க, உங்கள் ஆண்டவரால் இதே பண்ண முடியல, இவர் தான் நீங்கள் நம்புறீங்களான்னு. புரியல, பைத்தியமாக இருக்கு அவங்களுக்கு, கண் திறக்கப்படலை. அதனால் அவங்கள்ட்ட நம்ம சொல்லி பாருங்க, கண்ணு கூடாக இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு முன்னாடி நான் போய் ரோஸை காமிச்சு, இந்த ரோஸை பாருங்களேன் எவ்வளோ பாருங்கள் அழகாக இருக்குது, என்ன கலர் பாருங்களேன்,
எவ்வளோ பெட்டல்ஸ்லாம் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஆண்டவர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. உங்களுக்கு புரியுதா பார்க்குதுன்னு அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு கூட எனக்கு எல்லாமே இருட்டாக தான் தெரியுது, நீ பொய் சொல்கிற, ரோஸே ஒன்று இல்லை, நீ பொய் சொல்கிற சொல்லுவான். ஆனால் இப்போயாவது தடவை கிடவை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆளுங்க பெருமையிலே வேறு இருக்கிறனால நம்பவே மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இயேசுவை பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன், அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன், அவர் உங்களை நேசிக்கிறார் பாருங்களேன், உங்களை வாழ்க்கை துடிக்கிறார் பாருங்களேன். சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஏற்கனவே வேறு அவன் பிசாசு வேற போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். போய் நம்பாத, ஏமாத்துறாங்க, எங்கே நம்ம கண்ட்ரோலில் இருந்து அவன் போயிடுவான்னு விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் எப்பயுமே ஒருத்தவங்க ரசிக்கப்படுறதுக்கு இந்த மனக்கண்கள் திறக்கப்படுற அந்த கார்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னாலே இது முக்கியமான ப்ரேயர். ஒருத்தவங்களை மாற்றுறதுக்கு இந்த ப்ரேயர் மட்டும் நீங்கள் ரெகுலராக மனதார சுவாசத்தோட ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதமாக மினிமம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு. அவங்கவுங்களுக்கு பர்சனலாக ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு பெஸ்ட்டான ப்ரேயர், பைபிளே பெஸ்ட்டான ப்ரேயர் தான். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். பவுல் வேறு எதுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லலை. காசு வேணும், பங்களா வேணும், கார் வேணும், எல்லாம் அவர் நமக்கு தருவார்னு தெரியும். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. மனக்கண்களை எனக்கு திறந்து விடுங்க. இத்தனை பேர் அதுதான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்க. எல்லாவற்றையும் செய்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்களும் சில நேரங்கள் நம்மளால் வரும். இந்த மாதிரி ஏதாவது உள்ள மாட்ட மாம்ச சிந்தனைகளை மாட்ட போய் சில நேரங்கள் சும்மாவே உலகத்தில் இருக்கிறனால பாருங்கள், நான் குளிச்சு கிழிச்சு நான் வாட்டில் ரோட்டில் போகிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் சுற்றுறேன், சாயங்காலம் என்ன ஆயிடுது, அழுக்காயிருது, பிசு பிசுன்னு ஆயிடுது. குளிச்சுட்டு தாங்க போனேன், நான் எங்கேயும் போய் தூசியை தேடி போகல, அதுவாக தூசி வந்து மேலே விழுவு. ஏன்னா இந்த உலகமே தூசி நிறந்தது. அது சென்னையில் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனைகள் தேடி போதவில்லை, அதுவாக சில நேரம் வருது. இப்படி வரும். சில நேரம் மாம்ச இச்சைகளை போய் இப்படி மாற்றுறதுனால வரும். சில நேரங்கள் நீதி நிமித்தம் போராட்டங்கள் வரும். எப்படி வந்தாலும் ஒன்று எல்லாவற்றையும் ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். உங்களை ஜெயிக்க வைக்கும்படி உங்களோட இருக்கிறார். நீங்கள் மறந்துடாதீங்க, சோர்ந்து மாத்திரம் போயிடாதீங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் மேலே